இவ்வுலகில் பிறந்து அனைவருக்கும் இறைவன் மகிமையை வழங்குகின்றார். படைப்பின் வழியாக தம் அன்பை வெளிப்படுத்துகின்றார். இதன் வழியாக மனிதன் தம் படைப்பாளியாக இறைவனுக்கு என்றும் நன்றியுடையவனாக கற்றுக்கொள்கின்றார். இறைவனின் வழியில் செல்ல நற்செய்தியை பெற்று அதன் வழி நடத்த இப்பொழுது வழி ஏற்பட்டுள்ளது. உங்கள் உள்ளத்தினுள் உறைந்திருக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை அமர்ந்தீர்கள். கிறிஸ்துவின் ஒளியில் வழி நடக்கவும் அவருடைய ஞானத்தில் நம்பிக்கை கொண்டிடவும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அவரிடத்தில் முழுமையாக சரணடையவும் அவர் மட்டில் தாராள நம்பிக்கை கொண்டிடவும் உங்களை அழைக்கின்றார். கிறிஸ்துவின் அடைக்கலத்தை நாடவும் அவர் வழி செல்லவும் நீ விரும்புகிறீரார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து முடிவில்லா வாழ்வை அடையவும் இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்யவும் கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழவும் இறைவனின் துணையுடன் இவ்வாழ்வை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீரா? இறை மக்களே, ஞான பெற்றோரே, இவருக்கு திருமுழுக்கு வழங்க வேண்டுகோள் விடுக்கும் நீங்கள் இவர் மறையறிவில் வளரவும் கிறிஸ்துவை பின்பற்றவும் இவருக்கு உறுதுணையாய் இருக்கிறீர்களா? கருணை இறைவாவும் அடியார் இவருக்காக கூறுகிறோம். பல வழிகளிலும் உம்மால் வழிநடத்தப்பட்ட இவர் இன்று உம்மை தேடி உம்மிடமே வந்துள்ளார். உம் அழைப்பை ஏற்று உம் குரலுக்கு செவி மடுத்துள்ளார். இதற்காக உம்மை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம். நாங்கள் உண்மை வாழ்த்துகின்றோம். நாங்கள் உண்மை போற்றுகின்றோம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? எஸ்வன் அபினேஷ், நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவரை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, இக்குழந்தையை பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? எஸ்வன் அபினேஷ், கிறிஸ்தவ சமூகம் உம்மை பெருமகளுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பேரால் நான் மீது சிலுவை அடையாளம் தருகிறேன். பின்னரும் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உம்மீது வரைவார்கள். புது வாழ்வின் அடையாளத்தை பெற உங்கள் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளத்தை நெற்றியை பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்து தாமே நம் அன்பினால் உம்மை பலப்படுத்துவாராக. மென்மேலும் அவரை அறிந்து அனுபவித்து பின்தொடர்வீராக. கிறிஸ்துவே, இறைவனின் அன்னையாம் புனித மரியாயே, புனித
யோசேப்பே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித பேதுருவே பவுலே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, நித்தியரான இல்லாமல் இறைவா, தீமை ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிலிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவிக்கும் அது ஒளியை உயர்த்தவும் அரசு கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தையை செல்வ பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாகி இவர்கள் தூய ஆவி குடிகொண்ட செய்தல்ல வேண்டும் என்றும் இவருடைய வாழ்விலும் செல்வ பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாகி இவர்கள் தூய ஆவி குடிகொண்ட செய்தல்ல வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பேசி மன்றாடுகின்றோம். மீது கிறிஸ்து ரட்சகரின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உம்மை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. நீரஜா, உம்மீது கிறிஸ்து ரட்சகரின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உம்மை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பான சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தை நீரினாலும் தூயாவினாலும் புதுவாழ்வு அளித்தருமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே, இது தொட்டியுள்ள முழு நீர் முழுவதிலும் தூயாவின் வல்லமையும் திருமணம் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமணத்தினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வு உயிர் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் அருளடையாள வழியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் இக்குழந்தை அன்புள்ளவர்களிடமிருந்து நீரினாலும் தூயாவினாலும் புதுவாழ்வு பெறப்போகின்றார். இவர்கள் இந்த இறைவாழ்வு பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவரை நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது நமது பொறுப்பு. எனவே இவர்கள் நம்பிக்கையினால் தூண்டப்பெற்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள எங்கள் நம்பிக்கையை அறிவிக்கிறோம். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு வருகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதிருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? வாழும் வையம் படைத்த எல்லா இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் தனிமையிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு பிறந்தோரிலிருந்து உயிர் கலந்து தந்தையின் வலது பக்கம் வீட்டிருப்பவருமான மாணவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவத்தையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபை நம்பிக்கை.
இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்டு திருச்சபையின் நம்பிக்கையில் அபினேஷ் திருவுக்கு பெறுவதை விரும்புகிறீர்களா? ஆகவே இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் நீரஜா திருமலுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூயாவினாலும் உமக்கு மறுபுறப்படைத்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து மீது உறுப்பின் தைலம் பூசுகிறார். எனவே நீர் இறைமக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுகிறார்கள். நீர் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிறாலை உங்களுடைய மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உம் உறவினர்களின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோர்களே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளியை உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. விசுவாசத்தில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்ந்துவிட்டு அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. செவிடர் கேட்கவும் உமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தவினார். விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அவிசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தல்வாராக. ஆமென். அன்பார்ந்த மகளே, இறைவனின் ஸ்வீகார மக்களாகவும் குருத்துவ மக்களாகவும்
திருமுழுக்கின் வழியாக புதுப்பிறப்படைந்த உங்கள் மீது அந்த பெந்தகோஸ்தே திருவிழாவின் போது பொழியப்பட்ட தூய ஆவியார் இன்று உங்கள் மீதும் எழுந்தருள்வாராக. நீங்கள் வரும் தூய ஆவியானவரின் வல்லமையால் கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றுக்கு சாட்சியாய் வாழ்வீர்களாக. கிறிஸ்துவின் மறைவுடலாம் திருச்சபையை விசுவாசத்திலும் அன்பிலும் கட்டி எழுப்பவும் அதன் உயிருள்ள உறுப்பினர்களாய் செயல்படவும் உங்களுக்கு இடம் கிடைப்பதாக. அன்பான மகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் நித்திய வாழ்வுக்கு ஏற்கனவே புதுப்புறப்படைந்து இறைவனின் சுவிகார மக்களாக பெற்றவும் மீது அவர் தயவுடன் தூய ஆவியை பொழிவாராக. அந்த ஆவியாளர் தம் கொடைகளை நிறைவாக அளித்து உம்மை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தந்தையை, நீரினாலும் தூயாவினாலும் அடியார்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்தீரே. ஆண்டவரே, துணையாளர்களாகிய தூய ஆவியை இவருக்குள் அனுப்பியர்களும் ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவருக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவரை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரையா தூய ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் பரம தந்தையின் உன்னத கொடை அவரே. உமக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது இவர்களுக்காகவும் உங்களுடைய எல்லா பேர்களுக்காகவும் நான்